Hello dear students, welcome to Maximum KMA channel. 10th standard Max chapter 8 statistics and probability பார்க்குற செக்ஷன் வந்து probability டாப்பிக்கில் வந்து பார்த்தோம்னா எக்ஸாம்பிள் 8.18க்கான சொல்யூஷன் என்னன்றதை பார்க்கலாம். A bag contains 5 blue balls. ஓகே, ஒரு பேக் இருக்குது. இதில் வந்து 5 ப்ளூ பால்ஸ், ப்ளூ கலரில் பால்ஸ் வந்து மொத்தம் 5 பால் இருக்குது. அண்டு க்ரீன் பால்ஸ் வந்து 4 க்ரீன் பால்ஸ். அப்போ ஒரே பேக்குள்ளே என்ன பண்ணியிருக்காங்கன்னா 5 க்ரீன் பால் ப்ளூ பால்ஸையும் and 4 number of green balls, green color balls, மொத்தம் 9 balls அந்த பேக் உள்ள போயிட்டு மொத்தமாக வச்சுருக்காங்க. இப்போ 5 blue balls and 4 green balls are there in the bag. அந்த பேக்குள்ளே மொத்தம் 9 balls இருக்குது. டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் வந்து பார்த்தோம்னா 9. A ball is drawn at random from the bag. ரேண்டம்னா என்னென்னா ஏதாவது ஒன்று உள்ளேருந்து கலெக்ட் பண்ணுறோம் ரேண்டமாக. ஆனால் என்ன வரும் அப்படின்றது நமக்கு தெரியாது. அந்த பேக்குள்ளே மொத்தம் 9 பால் இருக்குது, 5 ப்ளூ பால், 4 க்ரீன் பால் இருக்குது. ஸோ நம்ம திடீர்னு எதாச்சும் போயிட்டு ஒரு பால் நம்ம எடுக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி த பால் இஸ் ப்ளூ. இந்த பால் எடுக்கக்கூடிய பால் ப்ளூவாக இருக்கக்கூடிய சான்சஸ் என்ன அப்படின்றாங்க. அதுதான் வந்து ப்ராபபிலிட்டி. அதே மாதிரி அது ப்ளூவாக இல்லாததுக்கான சான்சஸ் என்ன, நாட் எ ப்ளூ அப்படின்றாங்க. இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ப்ளூவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மொத்த பால்ஸ் வந்து எத்தனை இருக்குது, 4 ப்ளூ பால்ஸ் இருக்குது. சரிங்களா, அந்த பேக்கில் இருந்து நம்ம எடுக்கும் போது மொத்தமாக நமக்கு சான்சஸ்ன்னு பார்த்தா நமக்கு 4 தடவை எடுக்கும்போது ப்ளூ பால் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒய் அப்படின்னா அந்த இடத்துல மொத்தமாகவே நமக்கு 4 ப்ளூ பால்ஸ் டோட்டலாக நமக்கு வந்து பார்த்தோன்னா பாசிபிளாக 4 இருக்குது அந்த இடத்துல ப்ளூ பால்ஸ். பட் க்ரீன் வந்து ப்ளூ வந்து 5 இருக்குது, க்ரீன் வந்து 4 நம்பர்ஸ் இருக்குது. ப்ராபபிலிட்டியில் என்ன சொல்கிறாங்கன்னா நம்பர் ஆஃப் அந்த ப்ராபபிலிட்டியை ஏதாவது ஒரு ஈவெண்ட், இப்போ இந்த இடத்துல ஈவெண்ட்டுன்னு பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு ப்ளூ பாலை எடுக்கிறதுக்கான ஒரு ஈவெண்ட், அந்த கண்டிஷனில் ப்ராபபிலிட்டி வந்து நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம். ஸோ இது நம்ம வந்து கிளியராக புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த இடத்துல வந்து 5 ப்ளூ பால்ஸ் இருக்குங்களா. ஒரு 4 பார்ட்டில் ஒரு பார்ட்டுன்னு சொல்கிறோன்னா அதை வந்து 1/4ன்னு சொல்லுவோம். அவுட் ஆஃப் 4 இல்லைனா 4 சாக்லேட்ஸில் ஒரு சாக்லேட், 4ல் ஒரு சாக்லேட் நம்ம வந்து நமக்கு எடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல 5 ப்ளூ பால்ஸ், 5 ப்ளூ பால்ஸ் இருக்குது. ஸோ 5 ப்ளூ பாலில் வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு பாலை நம்ம எடுப்போம், வெறும் 5 ப்ளூ பால் மட்டும் இருந்ததுன்னா. பட் இங்கே வந்து நம்ம செக் பண்ணும் போது என்னென்னா மொத்தத்துலேயுமே ரெண்டுமே சேர்த்து ப்ளூ பால்ஸும் க்ரீன் பால்ஸும் சேர்த்து மொத்தமாக எவ்வளோ பால்ஸ் இருக்குன்னா 9 பால்ஸ் இருக்குது. இந்த 9 பால்ஸில் வந்து நம்ம எடுக்கக்கூடிய பால் ப்ளூ கலரில் இருக்குது அப்படின்னா எத்தனைன்னு பார்த்தோம்னா சான்சஸ் வந்து நமக்கு 5. ஏன்னா அந்த இடத்துல 5 ப்ளூ பால்ஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு 5 சான்சஸ் ஆஃப் ப்ளூ பால்ஸ் வந்து நமக்கு இருக்கும். இந்த ஆன்சரை தான் அவங்க வந்து ஃபார்முலாவாக நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் த ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸ். ஸோ இந்த பாசிபிள் அவுட்கம்ஸ்ன்றது டோட்டலாக எத்தனை பால்ஸ் நம்ம எடுக்க முடியும் சான்சஸ் அப்படின்றது. இப்போ ஃபஸ்ட்டு சொல்யூஷனில் நம்ம வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸ் என்னன்றதை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணிக்கலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸ் மொத்தமாக டோட்டலாக எத்தனை பாசிபிள் அவுட்கம்ஸ் நம்ம பார்த்தோம்னா அதை n ஆஃப் s சாம்பிள் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல சாம்பிள் ஸ்பேஸ் என்னன்னு பார்க்கும்போது நமக்கு இந்த இடத்துல 5 பால்ஸ் இருக்குது ப்ளஸ் வந்து 4 பால்ஸ் இருக்குது. இந்த இடத்துல டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸ்னால் என்ன பண்ண போகிறோம், நம்ம போயிட்டு ஒரு பாலை எடுக்கிறோம். அது வந்து ஒன்று இந்த க்ரீனாகவும் இருக்கலாம் இல்லை ப்ளூவாகவும் இருக்கலாம். அப்படி நம்ம எடுத்துகிட்டே இருக்கும்போது எத்தனை தடவை நம்ம அந்த பால் எடுத்தால் அது வந்து பேக்கே காலி ஆகும்னு பார்த்தோன்னா நமக்கு 9 பாசிபிள் அவுட்கம். சரிங்களா, ஒரு தடவை எடுக்கிறோம் ப்ளூ வரும், 2வது தடவை எடுத்தால் க்ரீன், மேபி அடுத்த தடவை எடுக்கும்போது ப்ளூவோ க்ரீனோ இந்த மாதிரி மாற்றி நமக்கு அந்த அவுட்கம்ஸ் வந்துட்டு இருக்கும். அதுதான் டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ். மொத்தமாக டோட்டலாக எவ்வளோ அவுட்கம்ஸ் இருக்குன்னு பார்க்குறோம். 5 ப்ளூ பால்ஸ், 4 க்ரீன் பால்ஸ். இதில் எது வேணாலும் நம்மளுக்கு ரெகுலேட் ஆகி மாறி வரலாம். அப்போ நம்பர் ஆஃப் n ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு அதுதான் டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள். இதுதான்ப்பா பாசிபிளாக வரும் கண்டிப்பாக 5, 4. இந்த 5, 4 சேர்த்து 9. இந்த 9ல் எது வேணாலும் வரலாம், ப்ளூ வரலாம், க்ரீன் வரலாம். ஏன்னா இவங்க 2 பேர் தான் உள்ளவே இருக்கிறது. ஸோ இது வந்து n ஆஃப் s நம்ம 9 சொல்லிட்டு எடுக்கிறாங்க. அடுத்தது ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்க கொஷின் என்னென்னா நான் எடுக்கக்கூடிய அந்த பால் ப்ளூவாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்குறாங்க. அதனால் ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஒரு ஈவெண்ட் நான் ப்ளூவாக எடுக்கிற அந்த ஒரு ஈவெண்ட்டை A அப்படின்ட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணுறோம். லெட் A be the event of getting
ப்ளூ பால்ஸ். நான் எடுக்கக்கூடிய பால் வந்து ப்ளூ பாலாக இருக்கிறதுக்கான சான்சஸ் என்ன அப்படின்றது நமக்கு தேவைப்படுதில்ல. ஸோ அந்த சான்சஸை தான் நம்ம வந்து ப்ராபபிலிட்டின்னு சொல்லுவோம். அப்போ ப்ராபபிலிட்டி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா நமக்கு என்ன வேணும், நம்பர் ஆஃப் த ஃபேவரபிள் அவுட்கம்ஸ். இந்த எடுக்கக்கூடிய இந்த ப்ளூ பாலுக்கு ஃபேவரபுளாக எத்தனை தடவை நமக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 எடுக்கிறதுக்கான சான்சஸ் நம்மக்கிட்ட இருக்குது. 5 தான் ப்ளூ பாலே இருக்குது. ஸோ நம்ம எடுக்கும்போது இந்த மொத்த 9 பாலை நம்ம பிக் பண்ணுறோம். ஒன்று நான் பிக் பண்ணும்போது அப்போ எனக்கு எத்தனை சான்சஸ் இந்த ப்ளூ பால் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் எடுத்துக்கிட்டே இருப்பேன். 5 ப்ளூ பாலை அந்த 9 பால்ஸை எடுக்கும்போது 5 தடவை நான் எடுக்கிற ப்ளூ பால் வரும். அதுதான் வந்து ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் த ப்ளூ பால்ஸ். ஸோ அந்த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் ப்ளூ பாலை நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை N ஆஃப் A அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ், இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ். இந்த ஃபேவரபிள்னா என்னென்னா மீனிங் நமக்கு என்ன கொஷின் கேட்குறாங்க, ப்ளூ பாலாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதான் எனக்கு தேவை, அதுதான் இன்றைக்கி எனக்கு ஃபேவரபிள். சரிங்களா? அப்போ நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ். இந்த அவுட்கம்ஸ் வந்து எதை வந்து ரிலேட் பண்ணினா இப்போ ப்ளூ பாலை ரிலேட் பண்ணி இப்போ நம்ம ப்ளூ பால் வந்து எத்தனை இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ அதை N ஆஃப் A எனக்கு ஃபேவரபுளாக வரணும். ப்ளூ பால்ஸ்னால் ப்ளூ பால் எத்தனை இருக்குது, 5 இருக்குது. அந்த 5 ஃபேவரபிள் எனக்கு கண்டிப்பாக அந்த அவுட்கம் வந்து வரும். ஸோ இதை நான் N ஆஃப் A இஸ் ஈக்குவல் டு 5ன்னு எடுத்திருக்கேன். இதை தான் நம்ம ப்ராபபிலிட்டியில் என்ன சொல்லுவோம்னா N ஆஃப் A divided by N of S இந்த ஃபார்முலா. நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ், இது ஃபேவரபிள் அவுட்கம் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ். இங்கே சொன்ன மாதிரி மொத்தம் 9 பால், 9லேருந்து நான் 5 எடுக்கிறதுக்கான சான்சஸ் தான். அதை தான் இவங்க ஒரு ஃபார்முலாவாக ரெகுலேட் பண்ணி நமக்கு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த ஃபார்முலாவை நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இதுக்கான ப்ராபபிலிட்டியை தான் நம்ம இப்போ எழுத போகிறோம். இந்த ப்ராபபிலிட்டி வந்து கொஷினில் ப்ராபபிலிட்டி தட் ப்ளூ பால் ட்ரான் இஸ் ப்ளூன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ப்ளூ பால்ஸ்னு எழுதலாம், இல்லை ப்ராபபிலிட்டி ஆஃப் ட்ராயிங் இல்லை ட்ராங் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதிக்கலாம். ட்ரா ப்ளூ, ப்ராபபிலிட்டி ஆஃப் ட்ரா ப்ளூ அப்படின்றத நம்ம வந்து இங்கே சிம்பிளாக நான் எழுதிக்கிறேன். சரிங்களா? இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா N ஆஃப் A டிவைடட் பை N ஆஃப் S. இதை தான் வந்து P ஆஃப் B இல்லை P ஆஃப் A அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல ஈவெண்ட்டை நான் ஏன்னு எடுத்திருக்கேன். ஸோ அதனால் இந்த இடத்துல ப்ராபபிலிட்டி ஆஃப் த ஈவெண்ட், எந்த ஈவெண்ட் நடக்க போது நம்ம ப்ளூ எடுக்கிறதுக்கான சான்சஸ் என்ன அப்படின்றது. ஸோ N ஆஃப் A வந்து நமக்கு 5 டிவைடட் பை N ஆஃப் S வந்து நமக்கு 9. ஸோ இது வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் த ப்ளூ பால் ஃப்ரம் அவுட் ஆஃப் அந்த 9 பால்ஸ்லேருந்து 5 பால்ஸை நம்ம எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குன்றதை இங்கே சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நாட் ப்ளூ, அது ப்ளூவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னா என்னென்னா மொத்த சான்சஸ் வந்து நமக்கு எவ்வளோ, மொத்தம் 9 சான்சஸ் இருக்குது. ஆனால் அந்த 9 சான்சஸில் ப்ளூவாக எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே இந்த ப்ராபபிலிட்டி நமக்கு எடுக்கிறதுக்கான சான்சஸ் என்ன, இந்த 5/9 1லேருந்து அதை நம்ம மைனஸ் பண்ணோன்னா அதுதான் நமக்கு வந்து சான்சஸ் ஆஃப் நாட் கெட்டிங் ஏ ப்ளூ. இது வந்து நாட் ப்ளூ வந்து நமக்கு நம்ம நான் எடுக்கும் போது எனக்கு ப்ளூவாக வரக்கூடாது அப்படின்னா இந்த மொத்தமாக பர்டிகுலராக எல்லாமே சேர்த்து 1, அந்த 1லேருந்து நம்ம வந்து ஃபார்முலாவில் இந்த ப்ராபபிலிட்டி என்னவோ கிடைக்கக்கூடிய வாய்ப்பு என்னவோ அதை வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல இதுக்கான ஃபார்முலா வந்து P ஆஃப் A பார்னா என்ன, இந்த இடத்துல நம்ம P ஆஃப் A அப்படின்றத ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் ப்ளூ பால்ஸ்ன்னு சொல்கிறோம். நமக்கு ப்ளூ பால் வரத்துக்கான சான்சஸ் என்ன அப்படின்றது, இது வந்து ப்ளூ பாலாக வரத்துக்கான சான்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது, பட் ப்ளூவாகவே இருக்கக்கூடாது அப்படின்னா இது இல்லை அப்படின்றது தான் இதுக்கு ஆப்போசிட்டாக ப்ராபபிலிட்டி ஆஃப் A பார். இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் A பாருக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 1 மைனஸ் P ஆஃப் A. 1லேருந்து அவுட் ஆஃப் த சான்ஸ் 1லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த P ஆஃப் A என்ன சான்சஸ் நமக்கு ப்ளூ இருக்கோ அதை மைனஸ் பண்ணுறோம். அதனால தான் இது P ஆஃப் A பார்னு சொல்கிறாங்க. ஸோ 1 மைனஸ் 5 டிவைடட் பை 9 இஸ் ஈக்குவல் டு 9 1s are 9 minus 5. 9 minus 5 divided by 9 எழுதுகிறோம். 9 minus 5 is what? 4/9. நமக்கு ஆன்சர் வந்து 4/9 வந்திருக்குங்களா? இப்போ நான் சொன்னதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து 5 மொத்தம் வந்து எவ்வளோ பால்ஸ் இருக்குது, 9 பால்ஸ் இருக்குது. அந்த 9 பால்ஸ்லேருந்து நான் எடுக்கும் போது எனக்கு ப்ளூவாக வரக்கூடாதுன்றது தான் செகண்டுக்கான கொஷின். ப்ளூவாக இல்லை அப்படின்னா அது என்னவா இருக்கும், இன்னொன்று க்ரீனாக இருக்குது. அந்த க்ரீன் வந்து எத்தனை இருக்குன்னா 4. கண்டிப்பாக ப்ளூவாகவே இருக்கக்கூடாது. அப்போ ப்ளூவாக இல்லைன்னா நான் க்ரீனாக எடுக்கக்கூடிய சான்சஸ் எத்தனை இருக்கும், மொத்தம் 9 பால்லேருந்து நான் 4 பாலை பிக் பண்ணியிருப்பேன். அந்த 4மே க்ரீனாக தான் இருந்திருக்கும். 9 out of 4. இப்போ புரியுதுங்களா? ஸோ அதுக்கான ரிலேட்டிவ் ஃபார்முலாவை அவங்க கொண்டு வரதுக்காக தான் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஃபார்முலாவை அவங்க ப்ரிஸ்கிரைப்டாக வந்து டிரைவ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ P ஆஃப் A பார், இது வந்து இந்த ஃபார்முலாஸை நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கணும். ஸோ மெமரைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் சொன்னது வந்து
லைவாக நம்ம வந்து டேரெக்டாக வந்து செக் பண்ணி நம்ம பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சிக்கணுன்றதுக்காக நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணேன். இந்த 9 அவுட் ஆஃப் நம்ம 5 எடுக்கிறோம். ஸோ இப்போ ஓவராலாக 9 பால்ஸில் நம்ம 5 பால் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ப்ளூவில் இருக்குது, 4 பால் வந்து க்ரீன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுதான் இதுக்கான ஆன்சர். ஸோ நவ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.